நீங்க வந்து டச் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும்போது, டச் பண்றத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, டச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அத பிச்சிடுவாங்க. சோ அது ஏன் பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு ஜெனரல் டெண்டன்சி. சரி அது அசிங்கமா இருக்கு எடுத்துரலாம் அப்படின்னு நினைச்சு வி வில் டூ. பட் சேட்லி அது நீங்க எடுக்காம விட்டீங்கன்னா கூட ஒரு 2, 3 வீக்ஸ் அதுவா போயிடும். பட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு பிக்மெண்டேஷன் ஆகும். அது வந்து மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் போகாது. அது வந்து ஆக்னே எக்ஸ்போரின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஸ்கின் பிக்கிங் டிஸார்டர். So it's actually classified under the mental health diseasesல அது வந்து ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்க ஆக்னே எக்ஸ்போரின்றது. பட் நத்திங் லைக் தட். ஏன்னா நம்ம அன்கான்சியஸ்லி டியூ டு ஸ்ட்ரெஸ் சில பேர் தெரியாமே கூட பண்ணுவாங்க, சில பேர் கான்சியஸாவே பண்ணுவாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிக் பண்ணாதீங்க. பிக் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணிருக்கீங்க, இன்னும் டீப்பா போய் இன்ஃபேக்ட் சில பேருக்கு அது ஸ்காராவும் மாறலாம். பிக்மெண்டேஷனா 90% அவங்க வரும்போதே தெரிஞ்சிடும் யார் பிக் பண்ணிருக்கு வந்திருக்காங்க, யாரு சும்மா வந்திருக்காங்கன்னு. ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி. அது ஆக்னே எக்ஸ்போரி இஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை கண்டிஷன். ஸோ அது அப்போ வில் கிவ் தெம் அ குட் கவுன்சிலிங். அது ஏன் டச் பண்ண கூடாது, அண்ட் முகத்துல இப்படி கை வச்சுட்டு உட்காரக்கூடாது, ரொம்ப சில பேர் அப்படியே முகத்தை தொட்டுட்டே இருப்பாங்க, அது பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும்.